ஏன்னா அவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுல தப்பு கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியோட நோக்கம். ஆனால் அவங்களோட இந்த டைமிங் எதுவும் சரியில்லை. டைமிங் வந்து முன்னாடி அவங்க எடுத்துருந்துருக்கணும். நேத்தி கூட கேட்டிருக்காங்களே சார், காங்கிரஸில் கேசி வேணுகோபால் எல்லா எம்எல்ஏக்கும் எம்பிக்கெலாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்களே. கேட்பாங்க. பட் ஆனால் யதார்த்தம் வந்து ரெண்டு இருக்குது. காங்கிரஸோட நிலைமை வந்து கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி இருக்குது. நேஷனல் லீடர்ஷிப் விஜயோட போனால் ஒரு பறந்துபட்ட ஃபுட் பிரிண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. திமுகவோட இருந்தால் மாநிலத்திலையும் சைசபிள் செக்ஷன் ஆஃப் ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ கிடைப்பாங்க, மத்தியில் வந்து எம்பி கிடைப்பாங்க. அது வந்து காங்கிரஸுக்கு கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து லீடர் அப்போசிஷனாக இருக்காருனாக்கா அதுக்கு திமுக முக்கியமான காரணம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திமுகவும் காங்கிரஸும் பிரியணும் அப்படிங்கிறது மோடியோடது ஆசை. அதை இவங்க நிறைவேற்றுவாங்களா? கட்சிக்கு நீண்ட கால இதுக்கு வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு காவடி தூக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த முடிவை வந்து இப்போ எடுக்கிறது, இப்போ பேசுறதுங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை வந்து அதுக்கு அக்காமடேட்டிவா இல்லைன்னாக்கா அதுக்கு துணை செய்கிறதா இல்லை.